கிளாஸ்ல sin θ cos θ tan θ is equal to நீ ஒரு நிமிஷம் நிறுத்துனா அதுக்கு பதிலா sin θ cos θ tan θ வீட்டா நடந்துனீங்கனா நாங்க எவ்வளவு ஹாட்டா படிப்போம் டீச்சர்னா. ஏலே தம்பி, நீ சொல்ற மாதிரி இத மாத்த முடியாது, இது திரிகோணமிதிடானே. இது திரிகோணமிதி இல்ல டீச்சர், நீங்க நடத்தி நாங்க கேட்கணுங்கிற எங்க தலைவிதி டீச்சர்னு சொன்னா சார். எங்க ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் ரொம்ப நல்ல மனுஷன் சார். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாரு. அவரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். திடீர்னு எங்க ஸ்கூலுக்கு டிஓ விசிட் வந்துட்டாரு. பாவம் அந்த டீச்சர் பார்க்கவே இல்லை. உடனே அந்த பசங்க, ஆஹா இதாண்டா சரியான சமயம், இவர் இன்னைக்கு மாட்டி விடுண்டா, எப்படியும் ஒரு ஆப்பு வைக்கணும்டான்னு நினைச்சாங்க. சார் உங்க சட்டையில நட்டுவாக்களி சார் அப்படின்னா இந்த சாரு பாவம் பரிதாபம் உடனே ஐயோ எங்கடா நட்டுவாக்களி, எலே சொல்லுங்கடா சொல்லுங்கடான்னாரு. அந்த பாவம் மனுஷன் சட்டையும் கட்டி விட்டு எலே சொல்லுங்கடா, இனிமேல் உங்களை அடிக்க மாட்டேன்டா, எலே சொல்லுங்கடா நட்டுவாக்களி நொட்டுன்னு போட்டுற போகுதுன்னு சொன்னாரு. சார் நட்டுவாக்களி உங்க பனியனுக்குள்ள அப்படின்னாரு. பாவம் மனுஷன் பனியனையும் கழட்டி போட்டுட்டு எலே மறுபடியும் சொல்லுங்கடான்னாரு. டிஓ உள்ள வந்தாரு. யோ என்னையா கிளாஸ் எடுக்காம பசங்க முன்னாடி பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு. அப்பதான் சாருக்கு புரிஞ்சிச்சு இந்த பயலுக நம்மள மாட்டி விடுறதுக்கு தாயா அப்படி பிளான் பண்ணிருக்காங்கன்னு. உடனே சார் சொன்னாரு, நான் டான்ஸ் ஆடல சார், இதுதான் முதுகு தண்டுவடம், இதுதான் இதயம், இதுதான் வயிறு, இதுதான் கையின்னு உடல் உறுப்புகளை பத்தி பாடம் நடத்திட்டு இருக்கேன் சார்னு சொன்னாராம். ஏதோ அதுக்கு பேரு தான் டைமிங்னு பேரு. ஏதோ அந்த வாத்தியார் நீங்க சொன்ன மாதிரி சமயோஜ புத்தியால தப்பிச்சாரு. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். ஏதாவது ஒரு பாடத்தை பசங்களுக்கு புரியலன்னா ஒரு பாட்டாவோ ஒரு ஜோக்காவோ சொல்லி நடத்துறது என்னோட பழக்கம். நான் அப்படிதான் சொல்லி கொடுத்தேன். I am a little teapot short and stout. எங்க சொல்லுங்கடானே ஒரு பைய கூட வாயை திறக்கல. சரி ஒன்னும் புரியல போல இருக்கு, நம்ம வேற விதமா சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்தேன். I am a little teapot short and stout. Chungu chukka. This is my handle and this is my spout. Chungu chukka. When the water is boiling, hear me shout. Chungu chukka. Just lift me up and pour me out. Jintak 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 jintak. போட்டு சொல்லி கொடுத்தேன் சார். அந்த டிஓ ஏன் கிளாஸுக்கும் வந்தாரு. ஏம்மா ஓரல்லாம் சொல்லி கொடுத்தீங்களான்னு கேட்டாரு. நானும் ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சார்னு சொன்னேன். எங்க கேட்கலாமான்னு கேட்டாரு. எனக்கு ஒரு அல்பாசை, ஆஹா அந்த ரைம்ஸை தான் அவ்வளோ அற்புதமா சொல்லி கொடுத்தோமே, பயல்கள்கிட்ட கேட்டா சும்மா டான் டான் அடிப்பாங்கன்னு ஆசைப்பட்டேன். ஒரு பையனை எழுப்பி கேட்டாரு. அவனுக்கு என் மேல என்ன கோவம்னு தெரியல. நான் சொல்லி கொடுத்த ரைம்ஸ் லைனெல்லாம் மறந்து போட்டு டிஓ சாட்ட சிங்கு சக்கான் சங்கு சக்கான் சிடுக்கு சிக்கான் ஜிந்தாக்கு 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 ஆனு நான் சொல்லி கொடுக்காத ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டையும் போட்டு டிஓட்ட மாட்டி விட்டான் சார். டிஓ சார், இந்தாமா நீ ரைம்ஸ் கத்து கொடுத்தியா இல்ல குமா குத்து குத்த கத்து கொடுத்தியா, வா ஆபீஸ் ரூமுக்குன்னாரு. கொடுத்தாரு சார். ஒரு வாரம் சஸ்பெண்ட். மனசுல பாரத்தோட வெளியில வந்தேன். வெளியில வரும்போது சிங்கு சிக்கா சங்கு சக்கா சினுக்கு சக்கா சிக்கான் 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 ஸ்பீடே போயிடுச்சு. அப்படிதான் சார் நடந்து வந்தேன். இந்த மாட்டி விட்ட பையன் என்னை பார்த்து பாடுறான். பாட்டாலே புத்தி சொன்னா பாட்டாலே மாட்டிக்கிட்டா, மாட்டி விட பாடுபட்டேன் அந்த வேட்டுக்கள் பல விதம்தான் சொன்னாயா. சரி பசங்க தான் அப்படி கிண்டல் பண்றாங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க என்னமா கிண்டல் பண்ணுது சார். இந்த லூசு பெண்ணுங்கிற பாட்டு எல்லா இந்த ரசிகர் மக்களுக்கு அத்தோ பேரோட நாட்களையும் சொடக்கு போட்டு சொல்லண்ட பாட்டு அது. அந்த பாட்டை வச்சு பாடுது. லூசி டீச்சர் தினமும் வந்து அதுவா நின்று தனியா புலம்புது. கிளாஸே கிடைக்கலையா, வேற கிளாஸே கிடைக்கலையா, தனியா நின்று புலம்ப வேற கிளாஸே கிடைக்கலையா. லூசி டீச்சர் தினமும் வந்து அதுவா நின்று தனியா புலம்புது. இப்படியாப்பட்ட மாணவர்கள்ட்டையும் நாங்க தினமும்
ஆலேந்து நவ் வரைக்கும் அடி வயிற்றுலேருந்து எங்க மூச்சை இழுத்து பிடிச்சி எங்களுடைய ஆயுள் காலத்தையும் குறைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கமே சார். நாங்க தான் பரிதாபத்துக்குரியவங்க. எல்லாரும் சொல்றீங்க ஆசிரிய பணி அற பணி, அதை அர்ப்பணின்னு எங்களை பணி பணின்னு பணிந்து தானே சார் போக சொல்லியிருக்கீங்க. எங்களை வாழ்க வளமுடன் எங்களை வாழ்த்தி விடுங்க சார். நாங்கள் பரிதாபத்துக்குரியவங்களா இருக்க மாட்டோம். இந்த நாட்டில் பட்டொலி வீசுவோம் சார், பட்டொலி வீசுவோம். அரட்டை அரங்கம் வித்தியாசமான பல தலைப்புகளை பார்த்திருக்கிறது, வேடிக்கையான பல பேச்சாளர்களை பார்த்திருக்கிறது. இங்கு பேச வந்திருக்கும் தான் ஒன்றும் வேடிக்கையானவளும் அல்ல, புதிதானவளும் அல்ல. ஐயா, தயவு செய்து தீர்ப்பை எழுதுவதற்கு முன் ஆசிரியராக நான் பாதிக்கப்பட்டவள் என்ற முறையில் எனது சோக கதையை கேளுங்கள் ஐயா, கேளுங்கள். சொல்லட்டும் சொல்லட்டும், தொடர்ந்து சொல்லுங்கள். என்ன பண்ணி என்ன உரையாற்ற வந்தீர்கள் என்பதை தீர்ப்புக்கு முன்னால் நான் தருவது இருக்கட்டும் தீர்ப்பு. உங்கள் குரலால் இந்த மக்களுக்கு ஏற்படட்டும் ஈர்ப்பு ஈர்ப்பு கடகட சொல்லணும் சொல்லணும் சொல்லணும். பெற்ற தாயின் மடியில் பிறந்தேன் வளர்ந்தேன். திருச்சி மாநகரிலே துரு துரு என்று முழித்துக் கொண்டிருந்த வேளையில் தொடக்க கல்வி என்னை தொற்றிக்கொண்டது. படித்தேன் படித்தேன் படித்துக் கொண்டே இருந்தேன். கல்லூரி வாழ்க்கை என்னை கவ்விக்கொண்டது. கல்லூரி படிப்பை முடித்த பிறகு வீட்டில் என்னை வேலைக்கு போ என்றார்கள். சென்றேன் சென்றேன் ஆசிரிய பணிக்கு ஆசையோடு சென்றேன். போனவுடன் மாணவர்கள் கேட்டார்கள், உனக்கு ஏன் இந்த கஷ்டம், வேறு வேலை கிடைக்கவில்லையா? கலாய்க்க ஆரம்பித்தார்கள். சின்ன பின்னமானேன், படாத பாடுபட்டேன். மாணவர்கள் என்ற குட்டிச்சாத்தானிடம் சிக்கி தவித்தேன் ஐயா, சிக்கி தவித்தேன். ஒரு நாள் ஓவராக கலாய்த்தார்கள். பாதுகாப்பு தேடி ஓடினேன் ஓடினேன், ஸ்டாஃப் ரூமை நோக்கி ஓடினேன். போன பிறகுதான் தெரிந்தது அவர்கள் ஏற்கனவே ஓடிவிட்டார்கள் என்று. ஓடினேன் ஓடினேன், ஹெச்எம் ரூமை நோக்கி ஓடினேன். பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவர்கள் ஏற்கனவே மெடிக்கல் லீவில் ஓடிவிட்டார் என்று. ஓடினேன் ஓடினேன், ஸ்கூலின் காம்பவுண்ட் வரை ஓடினேன். குட்டி சாத்தான்கள் என்னை கல்லால் அடித்தார்கள். காம்பவுண்ட் சுவரை எகிரி குதித்து ஓடினேன் ஓடினேன். ஓடி வந்து இந்த அரட்டை அரங்க மேடையில் உங்கள் முன்னால் பரிதாபத்துக்கு உரியவளாய் நிற்கிறேன் சார். பெண்ணே, நீங்கள் கண்டது பராசக்தி, ஆனால் மாணவர்கள் என்பது பெரும் சக்தி. அந்த மாணவ செல்வங்களை குட்டிச்சாத்தான் என்று சொல்லலாமா? ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினேன் என்று சுவரேறி குதித்ததாக சொல்லுகிறீர்களே, நீங்கள் என்ன பிடி உஷாவா? எங்க கிளாஸ்ல ஒரு பையன் டீச்சர் உங்க செல்போன் நம்பரை கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான். உனக்கு எதுக்குடா ஏன் செல்போன் நம்பர்னு கேட்டேன். உடனே சொன்னா, எனக்கு அடிக்கடி படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய டவுட் வருது டீச்சர், உங்கள்ட்ட கிளியர் பண்ணிக்கலாம் தான் அப்படின்னு சொன்னா. ஆடா, இப்படி ஒரு மாணவன் இருக்கானேன்ட்டு நானும் ஆசையோட என் செல் நம்பரை கொடுத்தேன் சார். எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அவன் முந்தா நாள் நைட்டே இந்த விவேக் அவங்க வாத்தியார் ஒரு படத்துல கலாய்ப்பானே, எப்படி நீங்க வெறும் தாசா லாடு லபக்கு தாசான்னு, அந்த படத்தை என் முந்தா நாள் தான் பார்த்துருக்கான். அடுத்த நாள் காலையில எனக்கு 6 மணிக்கு போன் வந்துச்சு. நான் யாருன்னு கேட்டேன் போன்ல. அவன், நான் தான் டீச்சர், உங்க ஸ்டூடெண்ட் கணேஷ்னு சொன்னான். சொல்றா ராஜா, என்னடா காலையில 6 மணிக்கு போன் பண்றேன்னு கேட்டேன். இல்ல டீச்சர், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னு கேட்டான். எனக்கு ஒரே சந்தோஷம். ஆடா, இந்த பையன் 4 மணிக்கெல்லாம் எஞ்சி படிச்சிருப்பான் போல இருக்குடா, அதனால காலையில 6 மணிக்கே டவுட் கேட்கிறான்னு நினைச்சிட்டு, சொல்றா ராஜா, உனக்கு நான் எந்த சந்தேகம் வந்தாலும் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு தேங்காயில தான் டீச்சர் டவுட்டுன்னா. நான் நினைச்சேன், சரி ஏதோ ஒரு தாவரவியல் பேரையோ அதை பத்தி ஏதோ சம்பந்தமான விஷயத்தை கேட்க போறான்னு. பொட்டாம்பார் ஒரு குண்டை. ஏங்க டீச்சர், உங்க வீட்டுல தேங்காய் சுரண்டிய பயன்படுத்துவீங்களா இல்ல உங்க பல்லாலேயே சுரண்டுவீங்களான்னு கேட்டாங்க. அன்னைக்கு விட்டேன் சார், இட்லிக்கு தேங்காய் சட்னி தொட்டுக்கிறதையும் விட்டேன், இந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல தேங்காய் உடைக்கிறதையும் விட்டேன். இப்படி ஒவ்வொரு நாளும் எங்களை படாத பாடுபடுத்தி பரிதாபத்துக்கு உள்ளாக்குறாங்க. அதனால நாங்க தான் பரிதாபத்துக்குரியவங்க. நான் செய்த குறும்பு தக்க சின்ன தின்ன உண்டாச்சி அரும்பு
சின்ன இப்படி இந்த அரும்புகள் செய்யற குறும்புகளால தினம் பட்டாத பாடுபடுற ஆசிரியர் தான் பரிதாபத்துக்குரியவங்க. இப்படிதான் சார் ஒரு ஸ்கூலுக்கு ஏஇஓ விசிட் வரேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஸ்கூல்ல ஒரு பையன் எந்த கொஸ்டினை கேட்டாலும் தெரியாதுங்கிற வார்த்தையை தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது சார். சரி, இந்த டீச்சர் பயந்துகிட்டு நாளைக்கு ஏஇஓ விசிட் வரும்போது இந்த பையன் ஏதாவது கொஸ்டின் கேட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டானா நம்ம மாட்டிக்குவேமேங்கிற பயத்துல, டேய் தம்பி இங்க வாடா செல்லம், நாளைக்கு ஏஇஓ விசிட் வராரு, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வர வேணா, நான் உனக்கு ஒரு 20 ரூபா தரேன் அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க. உடனே அந்த பையன் கேட்டான், டீச்சர் நாளைக்கு நான் வரலன்னா ஒரு நாள் பாடம் கெட்டு போயிருமேன்னு சொன்னான். அதுக்கு டீச்சர் சொன்னாங்க, நாளைக்கு நீ வராட்டினா உனக்கு பாடம் தான் கெட்டு போகும், நாளைக்கு நீ வந்தீன்னா எனக்கு வேலையே போயிரும்டா அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த டீச்சர், தயவு செய்து நாளைக்கு வந்துடாதடா அப்படின்னாங்க. அடுத்த நாள் காலையில ஏஇஓ விசிட். இந்த பையன் தான் முதல் பெஞ்சில் ஃபர்ஸ்டா வந்து உட்கார்ந்துருக்கான். டீச்சருக்கு வெட்டன்றுச்சு. இல்லே நேத்து உனே வரவேணான்னு தானே காசு கொடுத்தேன், அப்புறம் எதுக்குடா இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன்னு கேட்டாங்க. உடனே இந்த பையன், நீங்க வர வேணான்னு சொல்லிட்டு 30 ரூபா காசு கொடுத்தீங்களா, எங்க அப்பா நான் வீட்டுல இருந்தா ரொம்ப தொல்லை பண்ணுவேன்னு 50 ரூபா காசை கொடுத்து ஸ்கூலுக்கு போடான்னு விரட்டி விட்டாரு. இந்தாங்க நீங்க கொடுத்த 30 ரூபா கையில பிடிச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டான். சரி வந்துட்டேன், அதனால போய் லாஸ்ட் பெஞ்சில் போய் பேசாம அமைதியா உட்கார்ந்துக்கன்னு அந்த டீச்சரும் சொல்லிட்டாங்க. சரி, ஏஇஓ வந்தாரு, கிளாஸ்ல கொஸ்டின் கேட்டாரு, அவர் வாட்ல போயிட்டாரு. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டிம்பாங்க. அது மாதிரி இந்த பையன் நம்மள ஏஇஓ கொஸ்டின் கேட்காம போயிட்டாருன்ட்டு, சார் எக்ஸ்கியூஸ் மீ, சார் எக்ஸ்கியூஸ் மீ, என்னைய கொஸ்டின் கேட்காம போறீங்க அப்படின்னா, உடனே வாடா தம்பி நான் உன்னை கண்டிப்பா கொஸ்டின் கேட்கிறேன்ட்டு, டீச்சர் நீங்களே கேளுங்கன்னாரு ஏஇஓ. டீச்சர் அறிவாளி இல்லையா, சமத்தா கொஸ்டின் கேட்டாங்க. ஏண்டா தம்பி தெரியுங்கிற வார்த்தைக்கு எதிர்ச்சொல் என்னன்னு. உடனே அவன் தெரியாது டீச்சர்னா. உடனே பரிதாபமா டீச்சரு சரி இதோட போதுன்னு சொல்லிடுவார் நினைச்சுக்கிட்டு பார்த்தாங்க ஏஇஓவை. ஏஇஓ வெரி குட்ரா வெரி குட்ரா, கேளுங்க அடுத்த கொஸ்டின் என்னங்க. டீச்சர் கேட்டாங்க, தம்பி ஆண்டைக்கு பகல்ல கண்ணு தெரியுமான்னு. அவன் உடனே தெரியாது டீச்சர்னா. ஏய்வோ வெரி குட் வெரி குட், அடுத்த கொஸ்டின்னாரு. என் டீச்சருக்கு வைத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. தம்பி அம்மாவாசை அன்னைக்கு நைட்ல நிலவு தெரியுமான்னு. இவன் தெரியாது டீச்சர்னா. சூப்பரப்பு சூப்பரப்புன்னு ஏய்வோ பாராட்டிட்டு நல்லா பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அறிவா வளர்த்து வச்சிருக்கீங்கம்மான்னு பாராட்டிட்டு போயிட்டாரு. இப்படியெல்லாம் எங்களை படாத பாடுபடுத்தி எந்த நேரத்தில் காலவாரி விடுவானே தெரியாது சார். அதனால தான் நாங்கள் பரிதாபத்துக்குரியவங்கன்னு சொல்றேன். படம் பேரு முந்தான முடிச்சு, அதுபோல டீச்சர் கைய புடிச்சு போட்டு படிச்சு நான் ஆக போறேன் ஹைகோர்ட் ஜட்ஜிங்கிறான் சார். 1ஆம் கிளாஸ்ல போடுறதுக்கே முந்தான முடிச்சு மாதிரி அழகான டீச்சர் வேணும்னு கேக்குறான் சார். இப்படி எல்லாம் எங்களை தினம் படாத பாடுபடுத்தி உங்க வீட்டு குறும்பு எங்க வீட்டு குறும்பு இல்ல ஒத்த கால்ல நின்னு ஒண்டி முத்து மாதிரி சண்டைத்தனம் பண்ற பசங்க கிட்ட நாங்க படாத பாடுபடுறோம். நாங்க தான் பரிதாபத்துக்குரியவங்க. ஏறு ஓட்டுறவன் ஏப்ப சாப்பியா இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா. ஆமா சார், அப்படிதான் இருக்கு இன்னைக்கு எங்க பொழப்பு. எங்க ஸ்கூல்ல பசங்கள்ட்ட தமிழ்ல நல்ல அறிவை வளர்க்கலாமேன்னு இலே எல்லாரும் இன்னைக்கு நோட்டை எடு, புதுசு புதுசா வார்த்தையை கண்டுபிடிச்சு கொண்டாந்து எழுதி காமின்னு. ஒருத்தன் வண்டல் எழுதிட்டு வந்தேன். என்னடான்னு கேட்டேன். இது மண்ணு பேரு டீச்சர்னா. முதல் எழுத்த மாத்தி இன்னொரு வார்த்தை கொண்டு வாடான்னு மெண்டல்னா. சரிடா இத போய் ஒரு வாக்கியமா எழுதிட்டு வான்னு சொன்னேன். கொண்டு வந்து நீட்னா நீயே படிடான்னு சொன்னேன்.
டீச்சர் இத நான் படிச்சா நல்லா இருக்காது, நீங்களே படிங்கண்ணா. அதுல நான் ஒரு மெண்டல் எழுதியிருந்தேன். என்னடான்னு கேட்டேன். இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது அப்படின்னா. இப்படி எங்களை மெண்டல்னு கிண்டல் செஞ்சு கீழ்பாக்கத்துக்கு அனுப்புற பயல்களை வாழ்க்கையில உயர்த்தணும்னு நினைக்கிற நாங்க எவ்வளவு படாத பாடுபடணும். அதனால தான் நான் பரிதாபத்துக்குரியவங்கன்னு சொல்றேன். செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே, ரவுக்க போட தயங்குறியே, டைலர் வாழும் இந்நாட்டில் ஸ்லீவ்லெஸ் போட்டு திரியிறியே. இப்படி உடையளவுல பண்பாட்டை இழந்துட்டாங்க நம்ம பெண்கள். பொண்ணுங்க அடிக்கிறாங்க சைட்டு, அதனால காலாச்சு அடிக்கிறாங்க கட்டு. இப்படி இப்படி உயிரிழந்த விஷயம் படத்தோட பாட்டு எடுத்துட்டியா? கட்டடிப்பம் கட்டடிப்பம் காலேஜுக்கு, சைட் அடிப்பம் சைட் அடிப்பம் காலேஜ், அந்த பாட்டு எடுத்துட்டியா? இப்படி நாகரிக மோகத்துல கலலுது அவங்க நட்டு, இது தெரிஞ்சா இவங்க வீட்டுல கிடைக்கும் திட்டு. இப்படியே பட்டு அவங்க வாழ்க்கையே கெட்டு கருகுது இந்த பூ மொட்டு. இந்த மாதிரி பெண்களை பார்த்துதான் சார் நான் பரிதாபப்படுறேன். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, சொல்லுக்கு தமிழழகு, தமிழ் மண்ணுக்கு பெண்ணழகு, அந்த பெண்ணுக்கே பண்புதான் சார் அழகு. இந்த மேடைக்கு இளம்பெண்ணே நீ அழகு. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி மேக்ஸ்லாம் படிக்கிறாங்க. ஆனா ஹோம் சயின்ஸை மறந்துட்டாங்களே. அங்கதான் சார் நம்ம பெண்கள் பண்பாடு தர விடுறாங்க. வெரி குட். அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எஸ்ஆர்சி காலேஜில் எங்கள் அக்காவை சேர்க்கலான்னு போனாங்க. அங்கே வந்து எங்கள் அக்கா, நான் அந்த காலேஜில் சேரவே மாட்டேன்பா சாமி அப்படின்னுச்சு. ஏன்னா அங்கே பாவாடை தாவணியா, நான் பாவாடை தாவணிலாம் போட மாட்டேன், விதவிதமாக சுடிதார் தான் போடுவேன்னுச்சு. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? தம்மா துண்டு சுண்டு போட்டுச்சா 2 குண்டு. அந்த ஸ்கூல்ல சுடிதார் மாதிரியே 2 வருஷம் ஆச்சு. அது தெரியாம அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கியா இன்னும்? அண்ணா, லேடிஸ் காலேஜ் வாசல்ல நிக்கிற உங்களுக்கு தானே நான் இது தெரியும், எனக்கு எங்கண்ணா தெரியும்? ஐயா இல்ல, எங்க சகோதரிகள்லாம் அங்கதான் படிக்கிறாங்க. அந்த பக்கம் அப்படி பாக்குறப்ப கண்டுபிடிச்சதுதான்யா. கையில பையி, கண்ணுல மையி, முகத்துல ஷஜி, இப்படிதானே சார் இருக்காங்க. முக்கியமானதை விட்டுருச்சு, வாயில பொய். அதான் என்னை முக்காவாசி பொண்ணுகள்கிட்ட இருக்கு. ஆம்பளைங்க குடிக்கிற காலம் போய் இன்னைக்கு பொம்பளைங்க குடிக்கிற காலம் வந்துருச்சு. ஒரு ஆம்பளை குடிச்சா ஒரு பொம்பளை அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவா. ஆனா ஒரு பொம்பளையே குடிச்சா என்ன சார் பண்றது? சும்மா தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது மட்டும்தாம்மா. சின்ன பொண்ணா இல்லையா, அந்த பொண்ணுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்க தம்மு தண்ணி மட்டுமா அடிக்கிறாங்க, வீட்டுக்காரனையும் சேத்துல இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. கொடுமையா இருக்கியா? முந்தா நாள் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன், ஒருத்தன் ஒரு பொண்ணை வந்து கன்னத்துல ஒரே ஒரு அரை அரைஞ்சான். வேகமா ஆட்டோக்கார் ஓடி வந்து, எதுக்கு அந்த பொம்பளை அரைஞ்சாரு? உனக்கு தெரியாது சும்மாருன்னா. பின்னாடியே பஸ் டிரைவர் ஓடி வந்து, எதுக்கே அரைஞ்ச? உனக்கு தெரியாது சும்மாரு. ஊரே ஒண்ணு கூடிருச்சு. எல்லாரும் சேர்ந்து எதுக்கு இப்ப அந்த பொம்பளை அரைஞ்சேன்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், ஐயா ஒரு அரை அரைஞ்சதுக்கு ஊரே சப்போர்ட்டுக்கு வரையலே, 4 நாளா ரூம் போட்டு அடிச்சாலேன்னு எவனாவது கேட்டியலாங்களா? கொடுமையில செத்துக்கிட்டு இருக்கான் ஆம்பளை இன்னைக்கு. மேலை நாட்டு மக்கள்லாம் நம்ம நாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் மதிக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டு மக்கள் நாகரிகங்கிற பேர்ல அவங்க நாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க சார். அதனால நாகரிக மோகத்துல பண்பாட்டை இழக்கும் பெண்கள் தான் ரொம்பவே பரிதாபம் சொல்லிக்கிறேன் சார்.